இந்த கல்யாணத்தால பல கோடி ரூபாய் சொத்து வரப்போகுது. கல்யாணத்துக்கு தலைவரை வர வச்சு மாசு காட்டி வர்ற எலெக்ஷன்ல சீட்டு கேட்க போறேன். எனக்கு எம்எல்ஏ சீட்டு கன்ஃபார்ம்டா. இத கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்குண்ணே. நீங்க மட்டும் சீட்டை வாங்கிட்டீங்கன்னா நீங்க தானே எம்எல்ஏ. கரெக்ட், அதுல சந்தேகமே இல்ல. நான் தான் எம்எல்ஏ. கேட்டீங்களாண்ணே, தர்மராஜ் உங்களுக்கு எதிர்த்து போட்டியா சீட்டு வாங்க போறானா. 1 லட்சம் ஓட்டு லீடிங்ல ஜெயிப்பேன்டா. கண்டிப்பாண்ணே. பெட் கட்டுறியா? நீ கட்டுறியா? எதுக்குண்ணே கட்டணும்? நீங்க தானே ஜெயிப்பீங்க. அதுல என்ன சந்தேகம்? அவன் என்ன எதிர்த்து நிக்க விட மாட்டான். இல்லண்ணே, பெரிய இடத்துல சம்பந்தம் பண்றதுனால அந்த சம்பந்தத்தோட சப்போர்ட்டை வச்சு எப்படியாவது ஏதாவது பண்ணுவாருண்ணே. என்ன வேணாலும் பண்ணட்டும்டா. எம்எல்ஏ சீட்டு என்ன தவிர வேற எவனுக்கும் போகாது. முக்கியமான ஆளுங்களுக்கு மட்டும்தான் வீட்டுக்குள்ள டின்னர் ஏற்பாடு பண்ணுங்க. சங்கோஜம் வேண்டாம், சந்தோஷமா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இது வைக்கட்டுமா? இல்ல வேண்டாம், அது போடு. ஏயா எதுக்கு என் மாப்பிள்ள மேல தண்ணிய ஊத்துற? தெரியாம பட்டுச்சியா? இல்ல தெரிஞ்சுதான் ஊத்திருக்க. இல்லப்பா. பேசாத, நானும் உன்னை பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். மாப்பிள்ள பின்னாடியே சுத்தி சுத்தி அவரை போட்டோ எடுத்துட்டு இருக்க. எதுக்கியா? எதுக்கு அவர் பின்னாடியே போய் போட்டோ எடுத்த? அண்ணே பார்த்து பொறுமையா பேசுங்க. பார்த்து பேசுங்க. எப்படிடா பொறுமையா பேச சொல்ற? டேய் ஆத்திரப்படாத தர்மராஜ். நிறுத்தியா? நீ எம்எல்ஏ சீட்டு வாங்க ஆசைப்பட்டிருக்க. நான் அரண்மனையில சம்பந்தம் பண்ணதுனால எங்க நான் எம்எல்ஏ சீட்டு வாங்கிடுவேன்னு பயந்து மாப்பிள்ளைய அசிங்கப்படுத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறியா? பாரு, இந்த கல்யாணத்துக்காக எத்தனை கொலை வேணாலும் பண்ணுவேன். பார்த்து நடந்துக்க. நீ தெரியாம பேசிட்டு இருக்க. டேய், போதையில பேசுற சண்டை தான் வரும். நாளைக்கு நான் வந்து நிதானமா உங்ககிட்ட பேசுறேன். நான் கிளம்புறேன். நாகம்மா, நீ வெளியே வரமாட்ட. என்ன பண்ணா மந்திர கட்டு உடையும்னு உனக்கு நல்லா தெரியும்.